ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியோட லஞ்ச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் வெளியே. ஸோ அதுக்கு நாங்கள் சுக்குபாய் பிரியாணி வந்திருந்தோம். ஸோ சூப்பராக இருக்கும் இங்கே. இது வந்து அண்ணா சாலையில் இருக்க ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அண்ணா சாலைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ நாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தோம். ஸோ நான், அம்மா, தம்பி, அப்புறம் என் ஹஸ்பண்ட், அப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்து ஃப்ரெண்டு தான். அவங்க பயங்கர க்ளோஸ் ஃபேமிலியாகவே இப்போ ஆகிட்டாங்க. சில ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, நம்ம பயங்கர க்ளோஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவங்களும். எங்கள் ஃபேமிலி அப்படி தான், டோட்டல் ஃபேமிலி அப்படி தான். இப்போ வந்து ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஃபேமிலியாகவே ஆகிட்டோம். சென்னை வந்தாலே ஆக்சுவலி இவங்க இல்லாமல் நாங்களும் வெளியே போக மாட்டோம், அவங்களும் அப்படி தான். அந்த மாதிரி பயங்கர க்ளோஸ் ஃபேமிலியாகவே ஆகிட்டோம், ரிலேட்டிவ் மாதிரி ஆகிட்டோம். அங்கே தான் போயிருந்தோம். ஸோ நாங்களும் அந்த ஃபேமிலியும் சேர்ந்து தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் வைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பயங்கர க்ரௌடு. என்னென்னா நாங்கள் போனது வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே கிட்டே போயிருந்தோம். பட் வீக்கெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லாம் போயிருந்தால் அங்கே வந்து டேபிள் புக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அங்கே என்ன ஸ்பெஷலே சுக்குபாய் பிரியாணினாலே பிரியாணி தாங்க ஸ்பெஷல். பீஃப் மட்டன் பிரியாணினா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நாங்களும் அதே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 3 மட்டன் பிரியாணி, ஒரு 2 பீஃப் பிரியாணி அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஃப் கூட வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியே எப்பயும் எல்லோரும் இதுலேயும் வைக்கிறது தான். கத்திரிக்காய் கொஸ்து வச்சாங்க, அப்புறம் ஆனியன் ரைத்தா. பட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெட் அல்வாலாம் கொடுப்பாங்க, ஸ்வீட் ஏதாவது கொடுப்பாங்க. பட் இவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கேசரி கொஞ்சம் கான் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஸ்வீட் வாங்கணும் போல எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி. ஸோ பிரியாணி டேஸ்ட்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக வந்து இந்த இங்கே வந்து என்னென்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, மைல்டாக இருக்கும் பிரியாணி. ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது. நம்மளுக்கு ஒரு மாதிரி சில இடத்துலலாம் பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும், அதுவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது நல்ல மைல்டாக சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன் 65யும் பீஃப் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து சாப்பிட்டு கடைசியில் மொஜிட்டோ லெமன் மின்ட் ஜூஸோடு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டாச்சு, எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நாங்கள் வந்து பீச் போகலாம் அப்படியே காருக்குள்ளேயே டிஸ்கஸிங்லாம் போய்கிட்டு இருந்தோம். எங்கே போகலாம் அப்படின்னு மாதிரி பயங்கர டிஸ்கஸாக இருந்துச்சு. சரி, கடைசியில் கொஞ்சம் மலைக்கு இருட்டுன மாதிரி இருந்துச்சு. பீச் போனால் மழை வந்துட்டால் நம்மளால் எங்கேயும் ஒதுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே மாலுக்கு போயிட்டோம். சரி, மாலையும் நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. பீச் கூட நான் காட்டிட்டேன், நான் பார்க்கவே இல்லைன்னு மாலை நானும் வீடியோ எடுக்கலைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இஏ மால் போயிட்டோம். இஏ மால் தான் கொஞ்சம் பக்கம் எங்களுக்கு. ஸோ என்னோடய ஃபேவரட் மால்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இஏ மாலுக்கு தான் நான் போயிருந்தேன். நான் வந்து எப்படி சொல்ல, இங்கே ஸ்கூல் படிக்கிற டைம்ஸ்லேருந்து சென்னைக்கு நான் எப்போ வெக்கேஷன் வந்தாலும் இந்த மாலுக்கு ஒரு 2-3 தடவை போகாமல் நான் இருக்கவே மாட்டேன். சும்மாவாவது போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்கள் எதுவும் வாங்குறோமா இல்லையோ அங்கே போய் சும்மாவாக சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி நான் வந்து இஏ மால் போயிடுவேன். நான் என் அக்காலாம் இஎம்ஆல்னால் பயங்கர ஃபேனு. ஸோ அங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து இந்த என்ட்ரிக்குள்ளே மால் என்ட்ரி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து டோக்கன் மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு வந்து சென்சாரில் வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் கார் பார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கப்புறம் தான் காசு கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாமல் இதில் பெரிய மெயின் விஷயம் என்னென்னா, இந்த நம்பர்ஸ் பார்த்து வச்சுருக்கணும், எங்கே இருக்குது எந்த நம்பர். 137 கிட்ட தான் நாங்கள் வந்து காரை விட்டுருந்தோம். ஏன்னா அது மறந்துடும், பெரிய பார்க்கிங்காக. ஸோ நம்மளுக்கு மறந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து லிஃப்ட்டில் போயிட்டு வேறு மால் என்ட்ரிக்குள்ளேயே நாங்கள் வந்து போயிட்டோம். சென்னையில் வந்து லார்ஜஸ்ட் மாலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இந்த இஏ மால் தான். இஏ மாலோட ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூங்க. ஸோ இப்போ நம்ம ஆட்டோலேயோ கேப்லேயோ போகும்போது நிறைய பேருக்கு இஏ சொன்னாலே அவங்க அங்கே விட்டுருவாங்க. பட் எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு சொன்னால் தான் சில பேருக்கு தெரியவே செய்யும். ஸோ இந்த மால் தான் அது, எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் இதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ மாலை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெருசுன்னு சொல்லி சென்னையில் இருக்குது. இப்போ நிறைய மால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட்டு இதுதான் நான் நல்ல லார்ஜஸ்ட் மால்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மால் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கும், கேமிங் இருக்கும், தேட்டர்ஸ் இருக்குது. இங்கேயுமே பிவிஆர் தேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் மால். ஆனால் என்ன திங்ஸ்லாம் வாங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
பட் நல்ல இதெல்லாம் இருக்கும். எல்லா ப்ராண்டுமே வந்து இங்கே வந்து இருக்கும். அதுதான் மஸ்ட்டு. நம்மளுக்கு லைஃப் ஸ்டைலு போனாலே எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மாலோட ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நிறைய படம் ஷூட்டிங்லாம் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, கிறிஸ்மஸ் ஆர் தீபாவளி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த நடுவில் வந்து ஃபுல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணிடுவாங்க பலூனால், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். அந்த டைம்லாம் வரும்போது இங்கே செம்ம சூப்பராக பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்கும். அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்க, லைட்டிங்லாம் போட்டு. ஸோ இப்போ வந்து சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே போனால் கெஃபே எல்லாமே சைடில் இருக்கும், ஸ்நாக்ஸு ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நாங்கள் வந்து போயிட்டோம். நான் எப்போயுமே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் போவேன். ஆனால் என்ன உள்ளே போன உடனே வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அலோவ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும், எல்லா பிராண்ட்லேயும் இருக்கும். லாக்மி, மேபிலின், லோரியல், அப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களே வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பிராண்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுமே கீழே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லைஃப் சிட்டிலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் வந்து ஃபுல்லாக ஜென்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ்லாம் செம்மையாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் என் ஹஸ்பண்டுக்கு 2-3 ஷர்ட் எடுக்கலாமான்னு போனோம். பட் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் அப்படி கீழே வந்துட்டோம். அவங்கள்ட்ட எவ்வளோ சொன்னேன் எடுங்கன்னு, பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அங்கே ஆல்ரெடி ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கோம். ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். பட் இந்த தடவை எந்த ஆஃபர்ஸுமே இல்லை, எல்லாமே பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. சரி ஓகே வாங்க அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே எங்கேயாவது காஃபி குடிக்கலாம் பார்த்தா ஸ்டார்பக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கீழே போயிட்டோம். ஸோ கீழே போயிட்டு இங்கே கீழே வந்து ஒரு ஸ்டாலில் வந்து பானிபூரி, தஹிபூரி பயங்கர ஃபேமஸ், பயங்கர சூப்பராக இருக்கும். ரேட் வைஸ் கூட தான், ஆனால் ஹைஜீனிக் வைஸ்லாம் ஹைஜீனிக்காக தான் இருக்கும் அங்கெல்லாம். நான் சாப்பிட்டா நான் எப்போ வந்தாலுமே அந்த தஹிபூரி சாப்பிடாம நான் கிளம்பவே மாட்டேன். நானே அக்காவுமே அதுக்கு வந்து ஒரு ஃபேன்னே சொல்லுவோம். ஒரு ஸ்டாலில் போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி அது வீடியோ எடுக்கலை, அதை ஷூட் பண்ணிவிட்டு நினச்சேன். நான் பார்த்தா அது வீடியோ கிளிப்பிங் உள்ளவே இல்லை. ஸோ கீழே போனாலுமே சின்ன சின்ன ஸ்டால்ஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஹேர் பேண்டு, கிளிப்ஸு, எல்லாமே இந்த ஜும்கா செட்டு, நம்ம இயரிங் செட்டுலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன இது நம்ம வெளியே வாங்கும்போது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 190, 130 இருக்கும். இங்கெல்லாம் வந்து 250, 300க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ இந்த சுடிதார்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். காட்டன், ஃபுல்லாமே பியூர் காட்டன். ஆனால் ரேட் வைஸ் பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. எல்லாமே அதான் மாலில் வந்து நம்ம சுற்றி பார்க்க மட்டும்தான் முடியும், பர்ச்சேஸ் பண்ணலாம் முடியாது, அவ்வளோ ரேட்டாக இருக்கும். ஏதாச்சும் 1-2 ஐட்டம்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2-3 இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தேன், பட் எதுவுமே வாங்கலை. ஏன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தேன். பட் நல்லாயிருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போயுமே ஏக்கு வந்தால் நாங்கள் திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தா உள்ளே பிக் பஸார் இருக்குது, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்டில் கடைசியில் அங்கே கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும், நல்லா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து பை 1 get 1லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் வாங்கலாம் திங்ஸ். எங்கள் அம்மாவும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஏல வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஃபன் சிட்டி இருக்குது. ஃபுல்லாக கேம்ஸு, இன்டோர் கேம்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் விட்டால் வெளியவே வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். நிறைய பெரியவங்க விளையாடுறதுக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது என்னென்னா கார்டு மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லா கேமும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபன் சிட்டியுமே நல்லாயிருக்கும். பட் நான் அன்றைக்கி வந்து அங்கே போகலை, ஸோ அதனால் நான் அதை ஷூட் பண்ணலை. ஸோ நிறைய பேர் ஃபன் சிட்டியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பயங்கர இதாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் தேட்டரும் போய் பார்ப்பாங்க மூவிஸ்லாம். ஸோ இங்கே வந்து நல்ல திங்ஸ்லாம் கொஞ்சம் நாங்களும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பி கார் பார்க்கிங் போயிட்டோம். கார் பார்க்கிங் போயிட்டு காரை வந்து அந்த நம்பர் வேறு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவை பார்த்து தான் நான் அந்த நம்பரை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.